வெல்கம் டு மை சேனல். இனி நம்ம என்ன பார்க்க போறோம், டெம்ப்ளேட் பார்த்தோன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா எலும்பு கூட தான் வரைஞ்சி வச்சிருக்கேன் அப்படி நீங்க கேட்பீங்கன்னு தெரியும். ஒன்றும் இல்லை, இது வந்து எதுக்குன்னா பேசிக்காக நம்ம போர்ட்ரேட் வரைய போறோம்னா ஒரு ஸ்கல்ல நம்ம எப்படியும் வரைஞ்சி தான் ஆகணும். ஏன்னா இந்த ஃபார்ம் வந்து இதுல இருந்தா நம்ம பிரிப்போம். அது எப்படி நான் வீடியோல சொல்றேன். ஒவ்வொரு ஃபார்மே அந்த கண்ணு மூக்கு வாயின்றதை எவ்வளவு தூரத்துக்கு வந்து பிரியுதுன்றதை இதை தான் நம்ம வச்சு ஃபர்ஸ்ட் பேசிக்காக வந்து நம்ம பிரிப்போம். அதனால தான் நான் இன்னைக்கு வந்து அதை போட்டிருக்கேன். அதே மாதிரி நான் ஷேடிங்கும் இதில் வச்சு தான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பிரிக்கணும். நமக்கு எங்களுக்கு கோச்சிங் வச்சிருக்கும் போது இந்த மாதிரி தான் ஒரு ஸ்கல்லை வந்து லைவா வச்சு வரைய சொல்லுவாங்க. அதுல இருந்துட்டு ஃபார்ம் வந்து எப்படி வரும் எப்படின்றத பிரிக்கலான்றது தான் இதை நான் சொல்லியிருக்காங்க. ஆமா, இப்போ வந்து இந்த வீடியோ பாருங்க. ஃபர்ஸ்ட்டு நான் எப்பயும் இந்த கண்ணு மூக்கு வாய் வரைகிற மாதிரியே நான் வந்து இப்போ இது பண்ணுறேன். இந்த லெஃப்ட் சைடில் உள்ள அந்த ஸ்கல்லு இது இமேஜை பார்த்தாலே தெரியும். அதாவது கண்ணு அந்த இதுக்குள்ளே வந்துடும். இப்போ நான் போடுற வந்து இதுக்கு வந்து கண்ணாடி மாதிரி, கண்ணாடிக்குள்ளே எப்படி கண்ணு வருமோ அதுக்கேற்ற மாதிரி நான் இப்போ பண்ணுறேன். கண்ணாடியில் எப்படி கண்ணு வருமோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ நான் போட்டு ஷேர் பண்ணுறேன். இது வந்து நான் வந்து சார்கோல் பென்சில் நான் யூஸ் பண்ணுறேன் இதில். அதனால தான் இப்போ பார்க்குறீங்கன்னா ரொம்ப டார்க்காக அது தெரியுது. இது எதுக்கு இப்போ வந்து நான் கரெக்டாக அந்த மூக்குக்கு நடுவில் வரும்ல, அந்த மூக்கை வந்து ஸ்கல்லில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும், சப்பையாக இருக்கும். அது மேலே உள்ளது வந்து தோல், அதனால் கொஞ்சம் நம்ம பார்க்கும்போது கரெக்டாக மேட்ச் ஆகும். இப்போ இதுக்கு எதுக்கு இப்போ டார்க் ஆக்கி இது பண்ணுறேன்னா, ஸ்கல் பார்த்தீங்கனாலே தெரியும் உள்ளே வந்து உடஞ்சி டார்க்காக தான் இருக்கும். இப்போ நான் போடுறதுக்குள்ளே வந்து மூக்கு அந்த அளவு வந்து முடிஞ்சிடும். இந்த இப்போ அங்கே இப்போ நான் போடுறதுலேருந்து வந்து ஃபுல்லும் அந்த மூக்கு அளவு வந்து முடிஞ்சிடும். இது இப்போ மேலே வந்து அந்த ஐப்ரோ அந்த லைன்லேருந்து மேலே அந்த ஸ்கல்லு போகுது. ஸ்கல் அந்த சைடு லெஃப்ட் சைடு அப்புறம் ரைட் சைடு அந்த இது வந்து எலும்பு அது அப்படி தான் போகும். இது வந்து இந்த ஃபார்ம் இதுக்குள்ளே வந்து நமக்கு முடிஞ்சிடும். இது வந்து தலை முடி கிடையாது, தலை அந்த ஹெட்டு அந்த இது முடிஞ்சிடும் இதோட. இதுக்கப்புறம் தான் வந்து ஃபுல்லு தலை வந்து இப்போ லெஃப்ட் சைடில் இப்போ வளைச்சி போகிறது வந்து கன்னத்தில் வர்றது. இது வந்து வாய்க்கு அந்த மேலே வர இது. இப்போ ரைட் சைடில் அதே மாதிரி நான் வந்து கண்டினியூவாக பண்ணுறேன். ரைட் சைடில் அப்படியே நான் வந்து முடிகிறேன். இது ரைட் சைடு கன்னத்துலேருந்து அப்படியே நேராக தலை ஹெட்டு அந்த இது வந்து முடிகிறது. இந்த அளவு இதுதான் அப்படியே நம்ம பண்ணுறது. இது எதுக்குன்னா ஃபுல்லும் இதை லைட்டாக பண்ணிட்டு இதுக்கு மேலே நீங்கள் ட்ராயிங் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து ரைட் சைடில் நான் வந்து கண் அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி நான் போடுறேன். கண்ணிலேருந்து அந்த ஐப்ரோ அதை வந்து எட்ஜ் ஆகி முடிகிறதுக்கு ஏற்ற மாதிரி நான் இதில் பண்ணுறேன். இப்போ இதில் வந்து கீழே வந்து நான் முடிச்சிட்டேன். அதில் வந்து அப்படியே நான் ஷேர் பண்ணி முடிக்கிறேன். இது வந்து அந்த கண்ணாடிக்கு ஏற்ற அந்த கண்ணு வந்து இதுக்குள்ளே முடிஞ்சிடும். கண்ணும் அது கீழே அந்த வர அந்த லைனும் கண்ணோட சேர்ந்து பார்த்தீங்கன்னா உள்ள குழியாட்டம் இருக்கும் லைட்டாக. அந்த இது வந்து இது ஃபுல்லு இதோட முடிஞ்சிடும். அந்த ரைட் சைடு வர்றது அது வந்து கண்ணத்தோட அந்த இது வந்து முடியும். ஒவ்வொரு வந்து எங்கெங்கே எப்படி வர முடியும்ன்றதை நான் வந்து இதில் லைட்டாக ஷேர் பண்ணி காட்டுறேன். இதில் எப்படி நான் இப்போ ஷேர் பண்ணுறேன்னா, லைட் வந்து நேராக அடிக்கிற மாதிரி, அதாவது ரைட் சைடில் அடிக்கிற மாதிரி இருக்கனால ரைட் சைடில் அதிகமாக நான் வந்து டார்க் கொடுக்குறேன். இது ரைட் ஹேண்ட் ஸ்டாட் இதில் நம்ம எப்படி பிரிக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி அதில் நம்ம பிரிப்போம். இப்போ வந்து வாய்க்கு நான் வந்து கரெக்டாக அந்த நடுலேருந்து போடுறேன். வாய் பார்த்திங்கன்னா தெரியும் எப்படி வரும்ன்ட்டு. இது வந்து ஸ்கல்லுலேயே பல் வந்துடும். அந்த இதனால் ஒவ்வொரு பல்லு எப்படி வரும்ன்றதை நான் போடுறேன். வாய் அந்த இது லைட்டாக க்ளோஸ் பண்ணியிருக்கிறதா நான் மூவ்மெண்ட் பண்ணி வரைகிறேன். அதுக்கு எப்படி ஷார்ட் பண்ணி பிரித்தா அதுக்கேற்ற மாதிரி எப்படி வந்து வளையுமோ அதுக்கேற்ற மாதிரி நான் பிரிக்கிறேன். இதில் நம்ம பிரித்து நல்லா கற்றுக்கிட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம போர்ட்ரேட்டை ஒழுங்காக ட்ராயிங் பண்ணும்போது அளவு வந்து கரெக்டாக வரும். இது வந்து ஒரு ப்ராப்பராக ஒரு இது ட்ராயிங் பண்ணி போகிறதுன்றனால இப்படி பண்ணுவாங்க. இது வந்து ப்ராப்பராக படிக்கிறனால. மற்றபடி நிறைய பேர் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து வரைவாங்க, அவங்களுக்கு இது அந்தளவுக்கு தெரியாது. இதெல்லாம் ஒரு ப்ராப்பராக ஒரு இது போகிறனால இந்த மாதிரி இது வச்சு அடுத்தடுத்துன்ட்டு லைன் போவாங்க. இப்போ வந்து கரெக்டாக இதோட முடிஞ்சிடும். இந்த கீழே அந்த தாடை வந்து, ஏன்னா அது கீழே உள்ள தனியாக ஒரு ஷேப்பு, அதாவது இந்த மெடிக்கலில் உள்ளவங்களுக்கு தெரியும். அப்படியே அது தனியாக எடுத்துடலாம். அந்த கீழே உள்ளது மட்டும் அது வாயை அப்படி அசைச்சு பார்த்தீங்கன்னா கீழ் பார்ட் மட்டும் போயிட்டு வரும். அந்த பார்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வரைகிறோம். இது எப்படி வரைகிறது அதுக்கேற்ற மாதிரி அதான் அந்த இது பிரிக்கிறது. இது வந்து இப்போ நம்ம உண்மையாக வரையும் போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக பிரியும். இது வந்து இப்போ நான் ஷேர் பண்ணி பிரித்து காட்டுறேன் எங்கே வந்து டார்க் வந்து லைட் வரும்ன்றதை. அந்த ஃபோட்டோ இமேஜில் இருக்கிறத நான் அப்படியே பண்ணுறேன். லைவாக தான் மேக்ஸிமம் அதிக வச்சு பண்ணுவாங்க. இதில் வந்து ட்ராயிங்கிறனால அப்படியே நான் காட்டுறேன். இப்போ ஓரளவுக்கு நான் ட்ராயிங் பண்ணி முடிச்சிட்டேன். இதை வந்து ஷேர் பண்ணி நான் ஒவ்வொன்றும் பிரித்து காட்டுறேன். இது ட்ராயிங் எப்போவுமே நம்ம பக்கத்தில் வச்சு பார்க்கக்கூடாது, எட்டி தான் வச்சு ஒரு 100 சென்டிமீட்டர் தள்ளி வச்சு, 100 சென்டிமீட்டரில் கொஞ்சம் தூரம் தள்ளி வச்சு நீங்கள் பார்க்கனா தான் நமக்கு வந்து எப்படி ட்ராயிங் இருக்குதுன்றது தெரியும். பக்கத்தில் இருந்து வச்சா தப்பு கூட தெரியாது. அதே மாதிரி ஷேடிங்கும் அந்தளவுக்கு நமக்கு வந்து பக்கத்தில் இருந்து வச்சு பார்த்தா அந்த பென்சில் அந்த க்ரிப்பு கொடுக்குறதெல்லாம் அழுத்தி தெரியும். அதிகபட்சம் எங்கள் இதில் வந்து பிளெண்டர் டூல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து ஸ்கின் டோன் வரணுன்றதுக்காண்டி நான் யூஸ் பண்ணி காட்டுறேன். இப்போ பல்லுக்குள்ளெல்லாம் நான் வந்து லைட்டாக ஷேட் கொடுத்துக்கிறேன், அதாவது அந்த இது ரிலீஃப் ஆகி வரணும்னு காட்டணுன்றனால.
பார்த்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொருத்துக்கும் லைட்டாக நான் கொடுத்துட்ருக்கேன். ஒவ்வொருத்துக்கும் எங்கெங்கே டார்க்கு லைட்டு ஏற்றணுன்றதை நம்ம இதிலே பிரிச்சுக்கலாம். இதில் லைட் அண்ட் ஷேடு நம்ம லைட்டு டார்க்லாம் பிரிக்க நம்ம கற்றுக்கிட்டா நம்மளுக்கு வந்து நார்மலான ட்ராயிங் நம்ம பண்ணுறதுல வந்து நல்ல தெளிவாக வந்து பிரித்து காட்டி அழகாக நம்ம காட்ட முடியும். இது வந்து போர்ட்ரேட்டுக்கு மட்டும்தான் இது இந்த ட்ரைனிங் இந்த இப்போ நான் பண்ணுற ஃபுல்லுமே எல்லாமே போர்ட்ரேட் ட்ராயிங் நம்ம சாதாரணமாக பண்ணுறது அந்த ட்ராயிங்க்கும் தனியாக நம்ம வந்து போர்ட்ரேட் ஓரளவுக்கு நம்ம பண்ண தெரிஞ்சிட்டாலே மற்ற எல்லா ட்ராயிங்குமே ஈஸியாக நமக்கு வந்துடும். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தால் கரெக்டாக எதுனாலும் கரெக்டாக பண்ணிடலாம். இது வந்து கரெக்டாக ஒரு இமேஜ் சைஸ், அதாவது ஒரு நார்மலாக ஒரு போர்ட்ரேட் சைஸ்னால் இந்த மாதிரி தான் இருக்கும் ஃப்ரண்ட் வியூவில். அடுத்தடுத்த வியூ வந்து நான் வந்து நெக்ஸ்ட் டைம் வேணால் நான் போடுறேன். இதில் வந்து நான் ஃப்ரண்ட் வியூ மட்டும்தான் இதில் வந்து கொடுத்துருக்கேன். அந்த இப்போ நான் கொடுக்குற இடத்துல வந்து லைட்டாக தான் ஷேட் இருக்கிறனால லைட்டாக நான் பென்சில் அழுத்தி கொடுக்காம லைட்டாக நான் டார்க் கொடுத்துக்கிறேன். அந்தளவுக்கு டார்க் நம்ம கொடுக்கக்கூடாது, ஏன்னா லைட்டாக தான் இருக்குது. நம்ம இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கனாலே ஓரளவுக்கு நான் இது பண்ணி முடித்தேன். இது எதுக்குன்னா நார்மலாக ஒரு போர்ட்ரேட் வரையினா இந்த மாதிரி நம்ம லைட்டாக ஸ்கெட்ச் பண்ணிட்டு நீங்கள் ஸ்கல்லுக்கு ஃபார்ம் லைட்டாக நீங்கள் போட தெரிஞ்சால் போதும், நீங்கள் அந்த போர்ட்ரேட் ட்ராயிங் பண்ண முடியும். இது ஒரு வேலையாக நான் முடிச்சுட்டு தான். இந்த வீடியோ முதல்ல கட்சி பார்த்தா எல்லாருக்கும் நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ட்ராயிங்கில் யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ அவங்களுக்கு நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள். போர்ட்ரேட் வரையணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இதே உங்களுக்கு ஏதாவது ட்ராயிங் நான் வரைச்சு இருந்துச்சுன்னா மேலே உள்ள வாட்ஸ்அப் நம்பர் சென்ட் பண்ணுங்கள், நான் அதை வரைஞ்சி தரேன். அது நோ ஃப்ரீ சார்ஜ். இதே பர்சனல் சேனல் ஷேர் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, எந்த மீடியாவில் வேணால் கான்டாக்ட் பண்ணலாம். அதுக்கு லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க, சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.